எவ்வளவு சத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த சத்தத்தை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். சண்டை போடும் போது உங்க சத்தத்தை கேட்கலாம். உங்க உண்மையான சத்தம் எப்ப தெரியும்னா மத்தவங்க சண்டை போடும் போது தெரியும். அப்பதான் என்ன செய்யும், முழுமையான சவுண்டே வெளியே வரும். ஆனா அதே சத்தத்தை நம்ம எங்க காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சத்தத்தை உயர்த்தி நல்ல முழு உள்ளத்தோட கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்காக பாடுறோம்? கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்த்து அவரை உயர்த்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோமே தவிர பாஸ்டருக்காகவோ பாஸ்டர்மாக்காகவோ நம்ம என்ன செய்யல, பாடல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, வீட்டுல இருந்து கர்த்தரை துதிச்சாலும் சரி, நம்ம என்ன பண்ணணுமா, முழு உள்ளத்தோட பாடணும், முழு உள்ளத்தோட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அழகா ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரைய உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரைய உதவி நீரே, இதுவரைய உதவி நீரே. உம்மை முழு வல்லத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஐயா உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தை உணர்ந்துதான் இந்த பாட்டை நினைச்சிருக்காரு, பாடி இருக்கிறாரு. எபினேசரே எபினேசரே இதுவரையில் எனக்கு உதவி செய்தீரே, யெகோவா ராஃபா நீ எனக்கு சுகம் தந்தீரே என்று சொல்லி அவரை நினைச்சுதான் என்ன செய்யறாரு, அந்த பாட்டை பாடுறத பார்க்க முடிகிறது. கர்த்தர் மேல அன்பு வந்தா தானாகவே பாட்டு வரும். அல்லேலூயா. உண்மையான அன்பு கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா யாரும் சொல்லி சொல்லி பாட வேண்டாம், தானாகவே பாடல் வரும், தானாகவே கர்த்தரை துதிக்கணும்னு என்ன வரும், தானாகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு என்ன வரும். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றாரு, உண்மையின் முழு இருதயத்தோடு துதிப்பேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற காரியமும், நம்ம ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை துதிக்கும் பொழுது அரைகுறையான இருதயத்தோடு அல்ல, அரைகுறையான மனதோடு அல்ல, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை துதிக்க நாம் பழக வேண்டும். நம் வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தர் நம்மை பலவிதமான ஆசீர்வாதத்தின் நன்மையினால நம்மை திருப்தியாக்குவார். எவ்வளவுக்கு அதிகமா கர்த்தருடைய சமூகத்துல உங்க வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா. கொஞ்சம் போதுமா, நிறைய வேணுமா? நன்மை கொஞ்சம் வேணுமா, நிறைய வேணுமா? நிறைய வேணும். அப்ப நிறைய வேணும்னா நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்முடைய வாயை விரிவாய் திறக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க, 2வது வசனத்துல சொல்ற